19 கொஸ்டின். 8 தொகை நூல்கள். முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் பரிபாடல். தவறான இணை. இதில் குறிஞ்சி கபிலர் முல்லை ஓதலாந்தர். முல்லை ஓதலாந்தர் தவறான இணை. பின்வருவது தவறான தேர்வு செய்க. கம்பரை ஆதரித்தவர்கள் சீதகாதி. செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு உருவகம். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்னை கொண்டுடற் செய்வான். இவ்வடியில் கைத்தொன்று என்பது கைப்பொருள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கும். கூலை எதுகை. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை மேற்கதுவா எதுகை. தன்வினை வாக்கியை தேர்ந்தெடுக்க. அப்பூதியடிகள் நான்மறை கற்கவில்லை. அப்பூதியடிகள் நான்மறை கற்றார். இலக்கண குறிப்பு கங்கையும் சிந்துவன என்னும்மை. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின்வரும் வல்லினம் மிகும். தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு வினைத்தொகை. பின்வரும் தொடரில் நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பழுக்கின்றது. படி என்ற வேர்ச்சொல்லின் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படித்து. கல் என்ற வேர்ச்சொல்லின் பதம் கற்றல். இயல்பானது வேர்ச்சொல்லறிக. இயல்பு. ஓரெழுத்து ஒரு முடிச்சொல் அம்பு. குழலியும் பாடத்தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை கண்டது. குழலிக்குப் பாடத்தெரியும் சந்திப்பிழை இப்பு. தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் மணிமுடிதான் தமிழ் சொல். பொருந்தாத இணையை சுட்டுக. மருதம் நண்பகல். மிசை எதிர்ச்சொல் கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இதில் எதிர்ச்சொல் தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். 23 4ஆம் வேற்றுமை கு. 5ஆம் வேற்றுமை இன். 6ஆம் வேற்றுமை அது. 7ஆம் வேற்றுமை கண். 24 சரியான கூட்டை தேர்வு செய்க. இதில் இவர் காலம் தாயுமானவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். இதுதான் சரியானது. தாயுமானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். தென்னாப்பிரிக்க வரலாற்று யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். தில்லையாடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்று சொன்னது கலிலியோ. 28 தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கான் என்று தன் கல்லறி எழுதி ஜி. போப். வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமை